ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப அல்வா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாம இப்ப அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதனால நாம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம், அடுத்து சர்க்கரை எடுத்துக்கலாம், அடுத்தது நெய் எடுத்துக்கலாம், அடுத்து முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம், அடுத்து ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கலாம், லெமன் எடுத்துக்கலாம், அடுத்து கேசரி பவுடர் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில கெட்டி இல்லாம கரைச்சிக்கோங்க. இப்போ நாம சர்க்கரையை எடுத்து போட்டுக்கலாம். ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம், 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலரிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம், நீங்க கிளறி விடுங்க. அது வரைக்கும் நல்லா சர்க்கரை இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம். இப்போ லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு மாவை மெதுவாக ஊற்றிக்கினே கிளறுங்க. நல்லா கை விடாம கிளறுங்க. கலர உங்களுக்கு ஜெல் மாதிரி வரும் பாருங்க. இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. கேசரி பவுடர் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கேசரி பவுடர் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், போட்டு கிளறி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சுருண்டு வரும்போது மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. எதுக்கு நீ நிறுத்தவே மாட்டற? நாம பாதாமும் பிஸ்தாவும் பொடியா தட்டிக்கலாம். இல்லை முந்திரி பிஸ்தாலாம் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. படன்னு தூவி விட்டுக்கோங்க. பாதாம் படன்னு தூவி விட்டுக்கோங்க. பட நாம இந்த பாத்திரத்துல நெய் தடவிக்கலாம். இதெல்லாம் எங்க அம்மா ஹெல்ப்போட பண்றேன், நீங்களும் உங்க அம்மா ஹெல்ப்போட பண்ணுங்க. நாம இந்த டப்பால பாதாம் பிஸ்தா முந்திரி அது 3த்தையும் தூவி விட்டுக்கலாம். படான்னு தூவி விட்டுக்கோங்க. படான்னு தூவி விட்டுக்கோங்க. படான்னு தூவி விட்டுக்கோங்க. திரும்பி படான்னு தூவி விட்டுருக்கோங்க. நம்ம நெய் தடவை டப்பால அல்வா எடுத்து ஊற்றிக்கலாம். மிச்ச பாதாம் பிஸ்தாலாம் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கே ஜல்லி மாதிரி இருக்குல்ல. இதை இப்போ 1 மணி நேரம் வெளியே ஆற விட்டுருங்க. இதை நாம இப்போ பிளேட்ல மாட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திறக்கலாம். சூப்பரா ஜெல்லி மாதிரியே இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. பாருங்க அல்வா எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. கட் பண்ண